பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே புரோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசப்போது என்னவென்றால், இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன யூதனுடைய மேன்மை? அதாவது நம்ம நேற்றைய தினத்திலே நாம் யூதனை பற்றி பார்த்தோம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டதற்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். பாருங்கள், இது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷத்த மேன்மையாமே சொல்லப்பட்டிருக்கு. சில விசுவாசங்கள் போனாலும் என்ன, அவருடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இப்போ விசுவாசமாக இருக்கிறனால தேவனுடைய உண்மை தன்மை அவமாக்க முடியுமா? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களின் நீதிபராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. அல்லேலூயா. பாருங்க, தேவனே சத்தியபரர். நீர் உம்முடைய வசனங்களின் நீதிபராய் விளங்கும். வசனம் நமக்கு வேதாமும் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிபரர் அந்த வசனத்தின்படி அவர் உண்மையுள்ளவராய் தேவன் நீதிபரராக இருக்கிறார். அந்த வசனத்தின்படி நடக்கிறார்கள். அதே போல் அவருடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியபடி நியாயம் விசாரிக்கப்படும்போது வசனத்தின்படி நடக்கும்போது பாருங்கள், இதெல்லாம் முக்கியமானது. வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். வேத வசனம் தேவனே சத்தியபரர். சத்தியத்தை மறீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கு என்று சொன்னபடி தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. எந்த மனுஷனும் பொய்யன், யாரும் நீதிமான் கிடையாது. தேவன் ஒருவரே நீதிமான். இந்த வேத வசனத்தின்படி நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுடைய வேத வசனம், அந்த வசனம்தான் நமக்கு நம்மளை உயர்த்துவது, நம்மளை மேன்மைப்படுத்துவது எல்லாமே தேவனுடைய வசனம். அந்த வசனம் நமக்கு வேதாகமத்தை கையிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வேதாகமத்தின்படி நடப்போம் என்றால் தேவன் நீதிபரர், நாம் நீதிமானாய் விளங்கவும். அவர் சத்தியபரர், அவர் சத்தியமுள்ளராய், அவர் விசேஷித்த பாத்திரமாய் சத்தியமாய் இருப்பது போல நாம் சத்தியத்தின்படி நடக்கும்போது அந்த விசேஷத்த பாத்திரத்துக்குள் வர முடியும். தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். தேவன் ஒருவரே சத்தியபரர். நாம் இவ்வேளையில் அந்த சத்தியபரரை நோக்கி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அருமையான அப்பா, இது ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, நீர் சத்தியபரராக இருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கு விசேஷித்த ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, வார்த்தைகளை கைகளை கொடுத்து வைத்திருக்கிற ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாக வேதத்தின்படி நடக்க ஆண்டவரே, வேதத்துக்கு பிரியமானபடி செய்ய அப்பா, சத்தியத்தை சத்தியமாக போசிக்க ஆண்டவரே, அப்பா எங்களை விசேஷத்தை பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தியிருக்கா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு கொண்டு என்ன செய்ய சித்தம் திருமணம் வைத்திருக்கிறோம் சித்தப்படி நடத்துங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, புலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.